இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது இப்படி இருக்கும். ஓகே, இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க. ஓகே, அண்ட் இந்த இப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகே, இதுவும் இருக்குல்ல, இந்த பொசிஷனை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இப்படி வந்துடும். ஓகேவா, நான் என்ன பண்ண, இது லாக் போட்டுக்கணும். லாக் போடுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்று இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் திங், அண்ட் பின்னாடி இருக்கிறதா இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு லாக் இருக்குது. இது எப்படி எடுத்துகிட்டு வந்து ஓகே லாக். ஸோ இது நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த பொசிஷன் கிடச்சிச்சு. இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு இது இருக்குது. இப்படி இருக்கா, இப்படி வெளியே எடுத்துருங்க. வேணும்னா இன்னும் ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இல்லை ஒன்று விட போதும்னா ஓகே ஃபைன், இப்படி எடுத்துருங்க. ரெண்டை எடுத்துக்கிட்டு நம்ம இது காரோட சிட்டிக்குள்ளாடினா 50 மீட்டர் பின்னாடி வைக்கணும். ஹைவேலலாம் 150-200 மீட்டர் பின்னாடி நம்ம இது கண்டிப்பாக இது வைக்கணும். ஓகேவா, அது காமிக்கிற எப்படி வைக்கிறதுன்னு. இந்த பொசிஷன் பின்னாடி வரவங்களுக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த சைடு பின்னாடி வரவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இதுவும் காமிக்கிறேன். இது இருக்குல்ல, இது இருக்குது, இங்கே இருக்குது. இப்படியே போட்டு நிற்கணும். ஓகே, அதை வச்சுட்டு இதை போட்டதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். இதை அப்போ போட்டதுக்கப்புறம் தான் ஹைவேல எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம டிஸ்டன்ஸில் வைக்க போகணும். ஓகே, ஏன்னா இது ரிஃப்ளெக்ட். ஸோ கார் இப்போ இப்படி நின்றுட்டுருக்கு. நம்ம இது செட் பண்ணி ஒரு 50 மீட்டர் இங்கே பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ரோடும் இந்த மாதிரி பிளேஸில் இப்படி வச்சுக்கணும். ரோடுக்கு பக்கத்தில். ஓகேவா, இப்படி ரோடு பாருங்கள், ரோடு இதாக இருக்குது. ரோடோட பக்கத்தில் நான் இப்படி வச்சுட்டா நம்ம கார் இப்போ இதாக நின்றுட்டுருக்கு. இப்படி இருக்கணும். அது 150 மீட்டர் சிட்டிக்குள்ளாடினா 50 மீட்டர் போதும். இப்படி வச்சாச்சுன்னா நம்ம எமர்ஜென்சி லைட் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங் லைட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தா தெரியும். இது பார்க்கும்போது அவங்க நோட் பண்ணி ஓகே கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நிப்பாட்டி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ அவங்க ஸ்லோ பண்ணி போயிடுவாங்க, பார்த்து பொறுமையாக அவங்க போயிடுவாங்க, ஒரு சைடாக போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இது அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் சொல்ல திருப்பியும் சிட்டிக்குள்ளானா 50 மீட்டர் போதும். இந்த டிஸ்டன்ஸு ஓகேவா, நம்ம கார் நிற்கிற டிஸ்டன்ஸும் இது இருக்கிற இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது 50 மீட்டர் போதும் சிட்டிக்குள்ளாடி. இது ஹைவே. ஆனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஜாக்கெட் போட்டுக்கணும். அந்த எல்லோ ஜாக்கெட் காமிச்சல அது கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இது வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரமாக வச்சுக்கணும். 200 மீட்டர் வச்சுக்கணும். ஓகே, 200 மீட்டரில் இப்படி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ரோடில் ஹைவேலலாம் கார் போயிட்டு இருப்பாங்க. இப்படியே கார் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த சைடு நம்ம காரை நிப்பாட்டி எமர்ஜென்சி லைட்டு போட்டுட்டோம். வெளியே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட், இந்த ஜாக்கெட் எடுத்து போட்டு க்ரீன் ஜாக்கெட்டும் போட்டுட்டு இதை எடுத்து இப்படி வச்சாச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது ஏதோ ஆக்சிடென்ட், இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், இண்டிகேட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் நமக்கு சைடில் நின்றுட்டு ஹெல்ப்பு போலீஸை கால் பண்ணலாம், இல்லை எமர்ஜென்சி யாராச்சும் எங்களுக்கு கால் பண்ணுமோ உங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஹெல்ப்பு கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி டோரில் ஓப்பன் பண்ணி போட்டுக்கக்கூடாது. நான் சைடு டோர் ஓப்பனில் கிடக்குது லெஃப்ட் டோரு, நான் அதை க்ளோஸில் பண்ணி போட்டுக்கேன்னா போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இந்த ரோட்டில். நான் இப்போ காமிக்கிறதா போட்டேன். அண்ட் இது க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன், ஈஸி தான். ஸோ இது பின்னாடி வரவங்களுக்காக தெரிகிற மாதிரி இருக்கணும். நான் ஏன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லைட்டு போட்டு வரவங்க இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நைட் டைம்ஸில் அவங்க டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போதும் இதில் இந்த லைட் அடிச்சுக்கிட்டு இங்கே இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேருந்தே தெரியும் ஓகே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குல்ல, நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை நம்ம வண்டி சரி பண்ணிட்டோம், திருப்பி நம்ம இது ஃபோல்ட் பண்ணி எப்படி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் திங் க்ளோஸ் பண்ணியாச்சு. செகண்ட் இதை க்ளோஸ் பண்ணி இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், லாக் போட்டாச்சு. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கே லாக் பண்ணி வச்சுருந்தோம்.
ஓகேவா. இது சின்ன ஒரு லாக் மாதிரி. ஓகே, இந்த லாக்கு ஓகேவா. அது எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது இங்கே போயிடும். ஜஸ்ட் அது ஆட்டோமேட்டிக் ஃபோல்ட் ஆகிடும் நெல்லி. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா அது இதாகிடும். ஸோ இந்த விஷயத்த முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த பொசிஷன் கிடச்சிடும். அப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம அதுக்குள்ளாடி திருப்பி வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு டேமேஜ் வராமல் பொறுமையாக இது ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க. அப்போ அது உள்ளாடி வைக்க முடியும் நமக்கு டேமேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் இருக்குது. ஜஸ்ட் உள்ளாடி புஷ் பண்ணால் போதும். புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பேப்பர் டைப் ஒரு இது தான். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் வராமல் கேர்ஃபுல்லாக உள்ள வச்சுருங்க. ஓகே, ஸோ இது உள்ள வச்சாச்சு. திருப்பி கேப் எடுத்துகிட்டு அவ்வளோதான். இது கண்டிப்பாக இது டிரைவிங் கிளாஸ்லேயும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க யூரோப்பில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி 3 திங்ஸ். ஃபஸ்ட் திங் இதை போட்டுக்கணும். அப்புறம் இதை போய் அங்கே வச்சுட்டு நீங்கள் இங்கே இந்த ரோட்டில் இல்லாமல் கொஞ்சம் சைடாக இருந்துக்கணும். போலீஸ் வரது வரைக்கும், இல்லை ஆம்புலன்ஸ் வரது வரைக்கும், இல்லை பிரேக் காரை டோக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இதை கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகே, நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி காரில் எப்போவுமே வச்சுக்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் எப்போவுமே காரில் இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், இல்லைன்னா போலீஸ் ஃபைன் தந்துடுவாங்க. இது எப்பவும் செக் பண்ண மாட்டாங்க, பட் எப்போச்சும் செக் பண்ணால் ஃபைன் கிடச்சிரும். அண்ட் உங்களுக்கு சேஃப்டிக்கு நல்லது. எப்போவுமே இது காரில் இருக்குது உங்கள் சேஃப்டி. எப்போ எல்லாம் நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை ஆக்சிடென்ட் ஆகலாம். நம்ம ரோட்டில் வந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஹேப்பன் ஆகலாம். நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எப்போவுமே காரில் வச்சுக்க பாருங்கள். உங்களுக்கு ஃபைனும் கிடைக்காது, உங்கள் ட்ராவலிங் பர்பஸ்க்கு கண்டிப்பாக. அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இது ரொம்ப காசு இல்லாவது €5 அந்த மாதிரி தான் கிடைக்கும். RTU இல்லைன்னா ADS அந்த மாதிரி ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும். காரோட ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இதை வாங்கி இதை வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா €2 கிடச்சிரும். ரொம்ப €1 €2 கிடைக்கும். ஒன்று வாங்கி வண்டியில் வச்சுக்கோங்க. எத்தனை நீங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேருக்காச்சும் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, எமர்ஜென்சி பர்பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூரோப்பில் ஃபுல் டிரைவிங் எல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது மாதிரி டிரைவிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக தான் ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.